أنا هند. كيف؟ ஸோ ரிக்வஸ்ட்டு ஏறும்போது யாரும் கீழே பார்த்துறாதே, வெளியே போயிட்டு அந்த கோயிலுக்கு போக முடியும். இப்போ உள்ள காலட்டையும் இவ்வளோ சேஃப்டியாக இருக்கா. ஹாய், நான் யூசுப். இன்றைக்கி வந்துட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறேன். எங்கேன்னா ஜபல் அல் நூர், ஹிராக் வை, முத குர்ஆன் இறங்கின இடம். அங்கே தான் போகிறேன். பட் அங்கே இந்த இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் மேலே ட்ரெக்கிங் போகணும். எல்லோரும் மக்கள் போகிறாங்களா, நம்ம மஜரத் சொன்னார். ஸோ அப்படியே போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருக்கு. மணி இப்போ வந்துட்டு 7:45. அங்கே நடக்கிறதுக்கு 2 மணி நேரம் ட்ரெக்கிங் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அதோட அதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு, தண்ணி, ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி கிளம்பியாச்சு. டாக்ஸியில் போகிறேன். இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க டாக்ஸியில் போகிறதுக்கு. ஒரு 25 ரியாலாம். ஆக்சுவலி ஆப்போசிட் டைரக்ஷன் டாக்ஸி ஏறிட்டேன். அவன் அந்த பக்கம் ஏறிட்டேன், பில்டிங் வாசல் ஏறிட்டேன், மாற்றி ஏறிட்டேன். அந்த பக்கம் டிராஃபிக் வர காலை நேரம் வரதுனால. ஸோ நாங்கள் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணோம். போதுமான லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ கண்டினியூ பாருங்கள். பிடிக்கும் போகிறேன். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். நல்ல காலையான நேரம். இப்போ தான் சூரியன் மேலே கிளம்பிக்கிட்டு இருக்குது. சன்ரைஸ் ஆகுது. இப்படி போக வேண்டியதான். इधर से कितना किलोमीटर? 15 किलोमीटर हो सकता है कम से कम. तकरीबन इतना ज़्यादा ही होगा. 15 கிலோமீட்டர் சொல்கிறாப்புல இங்கேருந்து. பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்படின்னு ஏற்கனவே போயிட்டு இருந்தேன். பட் மேலே போக முடியல. ஜியாரத் பண்ணும்போது போனோம். பட் இங்கே பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க டென்ட்டு ஃபுல்லாக மினா. இங்கே தான் வந்து இந்த ஹஜ்ஜி டயத்தில் ஹாஜியெல்லாம் வந்து இருப்பாங்க. மினா முடிஞ்சு அடுத்து டனலுக்குள்ளே போகிறோம். கொஞ்சம் தூரமாக இது மினாவே கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு 2 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிட்டோம். டனல் என்ட்ரி ஆகிட்டோம். இங்கே வந்து இறக்கி விட்டாங்க. ஹிராக் கல்ச்சர் டிஸ்ட்ரிக்ட் இங்கே இறக்கி விட்டாங்க. இங்கேருந்து மேலே போதும் ரோடு. இங்கே மேலே இருக்குது. மேலே போவோம். இந்த மலைக்கு மேலே தான் போகணும். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ட்ரெக்கிங் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். 2 மணி நேரம் போயிட்டு வரக்கு 2 மணி நேரமா? 1 மணி நேரம் நினைக்கிறேன். 1 மணி நேரம் மேலே போகிறது. இருந்தால் மக்கள்லாம் போயிட்டு இருக்காங்க. கூட்டம் கூட்டமாக அப்படியே மேலே போயிட்டு மலை ஏறினதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம் வீடியோவை. ட்ரையல் டு த கேவ். இப்போ போயிட்டு மேலே போயிட்டு இதுதான் இப்போ தான் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. ஏற போகிறேன். பிஸ்மில்லாஹ். ஏறியாச்சு. அப்படியே அப்பா வளைஞ்சு மக்கள் போயிட்டே இருக்கிறாங்க. ஏற வேண்டியதான். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சுபுவுக்கு போயிட்டு இறங்குறாங்க. பஜர் தொழுதுட்டு மேலே இருக்காங்கல்ல, மக்கள் இறங்கி வந்துட்டு இருக்கிறாங்க. மணி 8:10 இறங்குது. எத்தனை மணிக்கு இறங்குவோம் பார்ப்போம். கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் இருக்குது ஏறுறது. இந்த காலகட்டங்களில் இப்படி இருக்க, அப்போ எப்படி இருந்திருக்கேன் அப்போ யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் தான். இங்கே விசிட்டர் சென்டர்னு ஏதோ இருக்குது. விசிட்டர் சென்டர் டு கேவ் ஹிரா. என்ட்ரி போட்டு போகணுன்னு நினைக்கிறேன். என்னென்னு தெரில. வாங்க பார்ப்போம். இந்த பக்கம் படி இல்லாமல் இருக்குது. ரொம்ப ஸ்டிப்பாக இருக்குது. படியில் போகிறது தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏறி கரெக்டாக 20 நிமிஷம் ஆகுது. அதுக்கெல்லாம் மூச்சு வாங்குது.
போய் 2-3 பெண்டு போகணும். அதில் ஏற முடியல, நடந்து பார்த்தேன், ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கு. ஏன் ஆசான் படுறா இவ? எல்லாரும் போயிட்டு இருக்கான், அது ரொம்ப பிரச்சனை, ஏற முடியாது. كاميرا دي جي كم ساعة؟ درهم 1080 800 ممكن 1008 ريال. هذا دبي. வயசானவங்களாம் இறங்கிட்டு இருக்காங்க ஏறிட்டு. இந்த அருகுப்புற மேலே இந்த மலைக்கு போகணும். இப்போ இந்த மலைக்கு போகிறதுக்கு இப்படி ஏறி அப்பா அல்லா, இங்கேருந்து ஏறி இதில் போய் அப்புறம் திருப்பி அதில் போய் அப்புறம் அங்கே போய் அப்புறம் அப்படியே வந்து மேலே போகணும். அங்கே தான் போகிறோம். போக முடியுமான்னு தெரியல, பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடுவான், நடத்தி கூப்பிட்டு போகிறோம் நம்மளையும் எல்லாம் சேர்த்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. ஒரு இது முடிச்சாச்சு, இன்னொன்று இறங்கணும். அடுத்த பெண்டு ஒரு பார்ட்டு, இந்த மாதிரி 4-5 பார்ட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நினைக்கிது பாருங்க காரு, அந்த இடத்துல ஏற ஆரம்பித்தோம். மொத்தம் ஒரு பாட்டு ஏறி இருக்கும். 2.5 கிலோமீட்டர் மேலே ஏறணுமா, கீழே இருந்து தரையிலேருந்து சீ லெவல்லேருந்து 2 கிலோமீட்டர் ஏறன்னு சொன்னாங்க. இதுக்கு எனக்கு தள்ளி போச்சு. கீழே தெரிகிறது மக்கா சிட்டி, அங்கே தெரிகிறது கிளாக் டவர். அங்கே இருந்தால் வந்தேன். சிட்டி எவ்வளோ சின்னதாக போயிட்டு இருந்தீங்கன்னா மலைக்கு மேலே வந்தேன்னா இப்போவே நம்மளால் ஏற முடியலையே. இவ்வளோ மாடர்ன் டெக்னாலஜிலாம் இருக்கிற காலத்துலேயே 2 மலை ஆக்சுவலி. இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ஒரு மலை, அது ஒரு மலை, 2 ஒரே மலை தான். அதில் இந்த மலையிலே கொஞ்சம் உயரமான பகுதி அது. ஸோ அங்கே தான் போகிறோம். இந்த பக்கம் என்ன தெரியும் தெரியல, பார்ப்போமா. வீடியோவில் நிறையா மூச்சு வாங்க, ஏன்னா மலையில் செங்குத்தாக ஏறிக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் மக்கள். தமிழில் யாரும் ஹிரா குகையை கவர் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி நான் தான் ஃபஸ்ட் டைமாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணிட்டு என்ன வீடியோ பாருங்கள். வீடியோ அந்தளவுக்கு ஒருத்தான வீடியோ. மேலே போகிறவங்க எல்லாம் 2 ரக்கத்தை தொழுதுட்டு வராங்க. ஸோ நம்மளும் தொழுகணும், கண்டிப்பாக தொழுதுட்டு வருவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அதுக்கு தக்க நான் நமக்கு சக்தி கொடுக்கட்டும். மேலே போயிட்டு 2 ரக்கத்தை தொழுதுட்டு நல்லபடியாக கீழே இறங்கிடணும்.
அது தக்கான சக்தியை கொடுக்குறேன். எதுக்கு மோஸ்ட்லி எல்லோரும் போகிறாங்கன்னா மேலே இந்த இடம் பார்க்கணும், வாழ்க்கையில் ஒரு நாளைக்கும் பார்த்துக்கிறேன் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. இதெல்லாம் இஸ்லாத்தோட சான்றுகள். இப்படியெல்லாம் சான்று. இதோட ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது மாடி ரொம்ப மெய் செலுத்து போகிற மாதிரி இருக்குது. எல்லோரும் வாங்க இன்ஷா அல்லாஹ். யாரெல்லாம் இங்கே வரீங்களோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே வேறு இது வரைக்கும் வந்தது பெரிய மேட்ரு கிடையாது. அந்த குன்று இருக்குல்ல, இதில் ஏறணும், இதுதான் இப்போ மேட்ரு. இவ்வளோ தூரம் வந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். सजीद भाई कैसा लग रहा है? अच्छा सजीद भाई बात करो, कैसा लग रहा है सजीद भाई? जी अल्हम्दुलिल्लाह बहुत बढ़िया. जहाँ अल्लाह के वही नाज़िल हुई वहाँ हम जा रहे हैं. जी ஆக்சுவலி இவர் பேர் சாஜித். ஏக் மினிட், சாஜித் இவர் பேர். இவர் வந்து ஹரியானாவில் தான் வந்திருக்காரு, இந்தியாவில். எங்கள் கூட கீழேருந்து மலை ஏறி வர்றாரு. அப்படியே பேசிக்கிட்டே வரோம். ஜி ஜி பார்த்தா ஸோ ஒரு ரிக்வஸ்ட்டு, ஏறும்போது யாரும் கீழே பார்த்துடாதீங்க. அவ்வளவு ஸ்டீப்பாக இருக்குது இந்த இடங்கள். जी 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 इस्लाम को जी अल्लाह के नबी जब दावत सुबह नहीं थी तो अल्लाह के यहाँ जी 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 कैसा लग रहा है आपका फीलिंग? बहुत अच्छा, मुझे सुकून मिल रहा है மாஷாஅல்லாஹ். அந்த குன்று மாதிரி தெரிஞ்சில, அதுக்கு மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். அங்கே ஏறும்போது ஒன்றும் தெரியல, குன்று ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. இது அந்த இடத்துல ஏதோ வச்சுருக்கேன். கடைகள் நிறைய இருக்குது மேலே. ஒரு தண்ணி பாட்டில் கீழே வாங்கிட்டு வந்துருங்க வர்றதா இருந்தால். வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஒரே ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்தோம், அவ்வளோதான். வந்து விட்டோம். நான் மேலே தெரியுறதான் 3/4 மணி நேரம் நடந்திருக்கேன்னா மேலே வந்துட்டேன். மேலே போயிட்டு இன்ஷாஅல்லாஹ் கண்டினியூ பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் வந்தாச்சு மேலே. ஆல்மோஸ்ட் இல்லை, ரீச் பண்ணியாச்சு. இது லாஸ்ட் ஒரு 15 ஸ்டெப்ஸ் மேலே. இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஒருத்து. السلام عليكم. وعليكم السلام. أنا هند. حياك. كيف؟ يمن. ما شاء الله. مبروك. الله يبارك فيك. الله يحفظك. ايه خلاص موجود. لا 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 في موجود. لا حبيبي في. ضروري جدا. بسم الله. கொடுத்துருக்காரு. بسم الله بسم الله. تنشر يوتيوب. الحمد لله. تنشر يوتيوب. ها يوتيوب. اسم الصفحة. وين هنا سعودية برا؟ سعودي هنا سكول؟ لا يمن. يمن ما شاء الله. كيف يمن الحين؟ عدن سنة؟ انا صنعاء. ايوه سنة. في نفرات زيادة هند حجر مونت. ايوه معروف. تنشر. هاي لحظة صبر أنا يجي. كيف؟ يوتيوب. يوتيوب أيوة. ايش اسمه؟ ட்ராவல் யூசுஃப். هذا நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் புதுசாக இங்கே. ஃபைனலி வந்தாச்சு. இங்கே இதுதான் அந்த ஹிராக்கே ஜபல் நூர். இங்கே தொழுகிறாங்க, நம்மளும் தொழுதுட்டு கண்டினியூ பண்ணுவோமா இன்ஷா அல்லாஹ். வயசானவங்களாம் மேலே வந்திருக்காங்க. எங்கே இருக்கு அந்த ஹிரா குகை? காணோம். பக்கத்தில் வந்தேன், அப்படி பார்த்துட்டு போகலான்னு. சரி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இதுதான் அந்த இடம். இங்கே தான் நம்ம குரானில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆயத்து இறங்கின இடம் கிரி சரியா. அந்த ஆயத்தோட பேர் தெரியல, மன்னிக்க என்னென்னு தெரியாது, தப்பாக சொல்லிட்டோம்னா. அதனால் அந்த ஆயத்தோட பேர் எனக்கு சரியாக சொல்ல தெரியல. தவறாக இருந்தால் பெரிய தவறாக போயிடும்.
அதனால் حاج شكرا 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 بسم الله. மாதுளம்பழம் கொடுக்குறாங்க. அந்த இடம் தொழுதுட்டு கண்டினியூ பண்ண வீடியோவை. அந்த மக்கள் கூட்டமாக இருக்காங்க பாருங்க. இதுதான் அந்த குகை, ஹிரா குகை. அதுக்கு மேலே நிற்கிறேன். நான் கூட்டமாக இருக்கேன், போக முடியுமான்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்க்குறேன் போகிறதுக்கு. முடிஞ்சால் போயிட்டு இன்ஷால்லா அதே ஒரு வீடியோ எடுத்து விடுவோம். உள்ளே போக முடியுமான்னு தெரியல எனக்கு. பார்ப்போம் இன்ஷால்லா. அல்லா அப்படி இருக்காங்க இல்லை வெளியே போயிட்டு அந்த கோயிலுக்கு போக முடியும். இப்போ உள்ள காலட்டம் இவ்வளோ சேஃப்டியாக இருக்க காலட்டம் இவ்வளோ பயமாக இருக்குது. அந்த காலட்டம் எப்படி போயிருப்பாங்க. இந்த இதான் ஹிரா கேவ். எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பார்த்தீங்களா. நான் போனேன், இந்த பக்கம் போனேன், அப்படியே போனேன். பட் என்னால் போக முடியல. அந்த குகையை தாண்டி இது வரைக்கும் வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அதிகமான ஆட்கள் இருக்காங்க. சேஃப்டிக்காக நான் திரும்பி வந்துட்டேன். நான் ஆக்சிஜன் பிரச்சனை ஆச்சுன்னா பெரிய பிரச்சனை. இந்த இது வழியே போகிறது வந்துட்டு குகைக்குள்ளே போய் போகணும். இந்த குகை வழியை இந்த அங்கே நிற்கிறாங்கல்ல, இங்கே நிற்கிறாங்கல்ல, இங்கேருந்து அப்படியே உள்ளே வந்து இந்த குகைக்குள்ள வந்து இந்த போகிறாங்க மக்கள் போகிறாங்க. இந்த குகை வழியை இங்கே வரணும். இங்கே வந்தால் மட்டும்தான் அந்த உள்ளே போய் பார்க்க முடியும். போயிட்டு தொழுகுறாங்கன்னு நினைக்கிறேன். வா கேட்டுட்டு வந்துடலாம், பட் தொழுகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இங்கே எனக்கு தெரியும், சரியா தெரியல. தொழுதா தப்பாக போயிடும். எல்லாம் பாருங்க எப்படி ஏறுறாங்க மேலே மக்கள்லாம். மாடி ரொம்ப ஆபத்தாயிடுறாங்க. கரணம் தப்பிலாம் மரணம். லேடிஸ்லாம் ஏறி வராங்க. சேஃப்டி இல்லை, சேஃப்டி இல்லை. நல்லா பாதுகாக்கணும். மேலே ஏறக்கூடாது. இங்கே இதுதான் பாதை. Peygamber sallallahu aleyhi ve sellem'in mügaresi şu izdihamı gördüğümüz. Where are you from, brother? I came from Kyrgyzstan. Kyrgyzstan. I'm from India. India? Yeah. What is it state? Gujarati, No. Punjab, Wait. Kerala, I'm from India, Tamil Nadu. Tamil Nadu? Do you know Chennai? Yes, I know. It's okay to come in the video. What's your name, brother? Adil. Adil. I came from Kyrgyzstan. Kyrgyzstan. I have a friend. He's also from Kyrgyzstan. Hindi. Nationality. Namaste. So, அவர் கிர்கிஸ்தான் வந்திருக்கார் Adil. Your nationality Telugu? Tamil. Language Tamil. 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 Sinhala Tamil. Singhala is Sri Lanka. Sri Lanka. நிறைய language தெரிஞ்சிருக்கு. Tamil Land. Yeah, You're living. Yeah. Have been Tamil Nadu? Have been India? No. Next year I am going to India. Bye bye. அவர் போகிறாங்க. யாருமே மோஸ்ட்லி அங்கே போகல. குப்பை போட்டு வச்சுருக்காங்க. ஃபுல்லாக குப்பைகள் தான் இங்கே ஃபுல்லாக. எவ்வளோ சுத்தமான எவ்வளோ இதான இடம். அந்த இடத்துக்கு குப்பையை போட்டு வச்சுருக்காங்க. பாருங்க, சாப்பிட்டு இப்படி குப்பையை போட்டு வச்சுருக்காங்க. என்னையை பொறுத்தவரைக்கும் கேட்டால் இறைவன் படைச்சதுலேயே ரொம்ப இதான என்னத்தை சொல்கிறது போங்க. ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போகிறான்னா அந்த இடத்த சுத்தமாக்க மாட்டான். அசுத்தப்படுத்தி வச்சுட்டு வந்துடுறான் பாருங்கள். எவ்வளோ குப்பைகள், பிளாஸ்டிக்கு. ஒரு பேக்கில் போட்டு கீழே ஒன்று போடலாம்ல. நானும் தான் இங்கே குடித்தேன். இது ஜூஸ் வாங்கி குடித்தேன், தண்ணி குடித்தேன். அப்படியே என்னோடய பேக்கில் போட்டிருக்கேன். கொண்டு போய் கீழே போட்டுடலான்னு சொல்லிவிட்டு. அப்புறம் இங்கே புறாக்கள். ஹெலிகாப்டர் ஏதோ பெட்ரோலிங் வராங்கன்னு நினைக்கிறேன். ஹெலிகாப்டர்னு நினைக்கிறேன். போவோம், கீழே போவோம். ஏறது கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, எத்தனையோ வயசான முதியவர் ஒரு ஆள் ஏறி வராப்புல. அஸ்ஸலாமு அலைக்கும். خلاص خلاص خلاص
شكرا. في مكان يجي. ஒவ்வொரு ஆளையும் பார்க்கும்போது அம்மாடி நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகுது. இந்த போகிறாங்க பாருங்க சேனல் இவ்வளோ அவசரத்தை ஏறி சாப்பிட்ட வராப்புல கீழே போக வேண்டியதான். கீழே போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். மக்கள் ஃபுல்லாக பேனா எடுத்து வந்து எழுதி வச்சுட்டு போகிறாங்க பாருங்க. தெரியுதா? இந்த எழுதிக்காங்க அப்புறம் தெரியுதான்னு தெரில எனக்கு கேமராவில். இதை எழுதலாம் கூடாது. எழுதலாமல் மலையை போட்டு எழுதி அசிங்கப்படுத்தி வைக்கிறான். எழுதுறதுனால என்ன இருக்குன்னு தெரியல. வந்தாச்சு கீழே. இந்த மழை ஹைட்டு 650 மீட்ரு. அப்போ தான் பார்த்தேன் 650 மீட்ரு. இப்போ அந்த ராக்லேருந்து கீழே இந்த நார்மலாக இந்த கொஞ்சம் ஸ்டீப்பாக போட்டிருந்தாங்கல்ல பாதை மாதிரி அங்கே வந்துட்டோம். பாருங்க தெரியும் உங்களுக்கு. இதுதான் அந்த பாதை. இறங்கும் போது ஒன்றும் தெரியல, ஏறும்போது தான் மடி. ஆனால் ஏறும்போது 3/4 மணி நேரத்தில் ஏறிட்டான் ஃபுல்லாக அந்த இது வரைக்கும். அதுக்கப்புறம் அங்கே தான் டைம் ஆயிடுச்சு. மணி இப்போ 9:30 மணி. நாங்கள் போய் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு மேலே இருந்து கீழே வந்துட்டுருக்கேன். ஃபுல்லாகவே புறா தான். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, சரியான அனுபவம். அங்கே மேலே போய் பார்த்ததில் இறங்குறது ஈஸி, ஏறுறது தான் கஷ்டம். இறங்குறது அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் எங்களை கூட்டு வந்து இறக்கி விட்டுரும். புறாக்கள் போமா, புறாக்கள் மெஞ்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள், இங்கேயே ஏற முடியல நம்மளால். மக்கள் ஒரு தாள் இந்த சைடில் ஏறான்னு சொல்லிட்டு 50 பேர் ஏறிக்கிட்டு இருக்காப்ல சைடில். ஆக்சுவலி இது ஆபத்து, ரொம்ப ஆபத்து. படியில் ஏறுறதே கால் வலிக்குது, கால் இடறி விடுது. இதில் பாதையே இல்லை, இதில் போய் ஏறிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ அங்கே பாரியா ஒரு ஆள் ஏதோ இது வச்சுருக்காரு மேலே. அது என்னது இது? கவனிக்கவே இல்லையா? தெரியுதா? அங்கே ஒரு ஆள் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அங்கே போய் 2 துவா கேட்குறாப்புல. ஹிராக்குவா மேலையில் இருக்குது. எனக்கு ஒரு சந்தேகம், அதிஜா நாயகம் வந்துட்டு இதுவரை இந்த இப்போ பாதையெல்லாம் இப்போ தானே போட்டிருப்பாங்க. பாதை போடுறதுக்கு முன்னாடி எப்படி ஏறி இருப்பாங்க? எந்த பக்கம் ஏறி இருப்பாங்க? பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. அல்லாஹ் அக்பரா, இறைவன் மிகப்பெரியா. நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நம்மெல்லாம் பண்ணுறதே ஒன்றுமே இல்லை. நம்ம ஏதோ சும்மா இருந்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ அவசரத்தில் போய் இருந்திருக்கு, இது பண்ணியிருக்காங்க. 3 நாளைக்கு ஒருக்கா ஹஜரத் சொன்னாப்புல 3 நாளைக்கு ஒருக்கா அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உணவு கொண்டு போவாங்களாம் மேலே ஹிரா குகைக்கு. நம்ம ஒரு டைம் போயிட்டு வர்றதே நாக்கு தள்ளி போயிடுது. அது பாதைகள் ப்ராப்பராக பாதைகள் போட்டு இருக்கும்போது, பாதை இல்லாத காலகட்டத்தில் எப்படி போயிருப்பாங்க? மேலே போயிருப்பாங்க. அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு மேலே போயிட்டு கீழே வந்திருக்கிறான். ஒவ்வொன்றும் ஒரு அத்தாச்சி. பாருங்கள் அம்மாடி, நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே உம்ரா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த குகைக்கு ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள். 650 மீட்டர் தான் ஏறி போயிட்டு வந்துடலாம். வயசானவங்களாம் மேலே ஏறி போயிட்டுருக்காங்க, அதெல்லாம் போயிட்டு வந்துடலாம். கொஞ்சம் ப்ராப்பராக தண்ணி எடுத்துகிட்டு வந்து வரும்போது நல்லா ஒரு ஷூ போட்டுக்குங்க. நல்லா செருப்பு போட்டு தான் ஏறினேன். அவங்களுடைய காலோடைய இது பொறுத்து இருக்குது. சாப்பாடு போடுறாங்க புறாவுக்கு. அப்படி கீழே போ. இந்த பார்ட்டு தான் கடைசி ஃபைனல் பார்ட்டு. வந்தாச்சு, தெரியுதா? எல்லா மக்களும் ஓடுறாங்க. நான் அதுவழியே வரும்போது மது வழியே ஏறி வந்தேன். இது ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. நம்மளை அதுவே கீழே கொண்டு போயிருமோல. கீழே போயிட்டு டாக்ஸி எடுத்துகிட்டு ரொம்ப போக வேண்டியதான். எல்லாருமே ஓடுறாங்க, ஏன்னா இழுத்து கொண்டு போகுது கீழே. சீக்கிரம் போயிடலாம். படி வழியே போனால் ஒவ்வொரு படியாக இறங்கணும். இதில் இறங்கணும், சீக்கிரம் கீழே இறங்கிடலாம்.
கொஞ்சம் கால் இடறிச்சுன்னா சீக்கிரமாக மேலே போயிடலாம். ரொம்ப இதாக இருக்குது, போக வேண்டியது கீழே போயிட்டே இருக்குது. வந்தாச்சு, ஓரளவு வந்தாச்சு. இது விசிட்டர் சென்டர், நம்ம வரும்போது விசிட்டர் சென்டர். அது ஆக்சுவலி விசிட்டர் சென்டர் கடைகள் வச்சுருக்காங்க. நான் கூட என்ட்ரி எக்ஸிட் போடுவாங்கன்னு நினச்சேன், பட் இது போட்டு வச்சுருக்கேன், கடைகள் வச்சுருக்கான். வந்தாச்சு கீழே. நீ போயிட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டேன். நீ போயிட்டு பஸ் இல்லை டாக்ஸி, பஸ் இருக்குது 10:01. நான் 6 நிமிஷம் கழிச்சு கடந்துடலாமான்னு தெரியல. அவ்வளோ தூரம் பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். இந்த பஸ்ஸு கிடைக்காத பட்சத்தில் டாக்ஸி தான். டாக்ஸி 20 ரியால் 25 ரியால் வாங்குவாங்க. மிச்சத்தை கீழே போயிட்டு பேசுவோம். வந்தாச்சு பஸ்ஸுக்கு. அந்த பஸ்ஸு தான் வர வேண்டிய பஸ்ஸு போய்கிட்டு இருக்குது. அது எவ்வளோ தெரியல. ஓகே ஃபைன், அப்படி போக வேண்டியதான். டாக்ஸி எடுத்துட்டேன். டாக்ஸி 10 ரியால் கேட்டாப்புல. போயிட்டு ரூம் போக வேண்டியதான். ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு மேலே போனது. 8:15 ஏறினேன். மணி இப்போ 10 மணி கரெக்டாக வெளியே டாக்ஸியில் வரும்போது. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்குவோம். போகும்போது லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் பண்ணி. தமிழில் ஃபஸ்ட் டைம் ஈராக் போய் இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன்.